டேய் என்னடா ஒரே வீட்டுல இருந்துகிட்டு ஒரு பக்கம் தொழுகுறீங்க ஒரு பக்கம் தீபாரணை காட்டுறீங்க என்னடா நடக்குதுங்க? டேய் காலையில வெள்ளைக்கு போறோம்ல மாப்ள, அதுக்காக அவங்க சாமியை கும்பிட்டு இருக்கோம்டா. சாமியை கும்பிடுறா. நல்லது நடந்த சரித்தேன் சாண்டவனே. என்னடா நடுராத்திரில இந்த பக்கம்? அது ஒரு பெரிய கூத்து, அப்புறம் சொல்றேன். இது என்னது மிட் நைட் மில்ஸா? என்ன தோற இங்கிலீஷ்லாம் பேசுது? யாரு இங்கிலீஷ கண்டுபிடிச்சது? நாங்க தான். நாங்க பேசாம வேற யாரு பேசுவா? சரிதான். சாப்பாடு எடுத்து வச்சு 5 மணி நேரம் ஆச்சு, ஒருத்தர் சாப்பிட வரல. 5 மணி நேரமா? ஏய் சாப்பாட்டுல அவ்வளவு நேரம் காக்க வைக்க கூடாதுடா. பசிச்சாதான்டா சாப்பிட முடியும். பசிச்சாதான் சாப்பிட முடியுமா? ஏன் பசிக்காம இருக்கு? வேற என்ன சாப்பிட்டேன்? அவன் எங்க சாப்பிட்டான்? காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. காலையில இருந்து சாப்பிடலையா? ஏடாச்சு உனக்கு? வெள்ளைக்கு போற சந்தோஷத்துல அவர் கூட சாப்பிடலப்பா. இவன் வெள்ள வெள்ளன்னு இப்படி பைத்தியமா இருக்கானா? பெரிய மனுஷன் நீங்களும் அப்படி இருக்கிறது? எனக்குள்ளேயும் ஆசை வந்துருச்சு தம்பி. ஐயோ ஆசை வந்துச்சு. எல்லாரும் ஊருக்கு போங்க, நான் வேணான்னு சொல்ல. சமைச்சதை எடுத்து சாப்பிட்டு போக வேண்டியதானே? எல்லாரும் என்ன கொஞ்சம் பாருங்க. எனக்கு இந்த சாரி நல்லா இருக்கா? இந்த சுடி நல்லா இருக்கா? இந்த ஆஃப் சாரியாச்சும் நல்லா இருக்கா? ஐயோ அத்தராத்திரில அலைவு போட்டிக்க போறான். எங்க ஊருக்கு தானே போறான். ஏதாவது எடுத்து போட்டு வர வேண்டியதானே? சும்மா இரு, நீ சொல்லு ரஹீம். அந்த சுடிதார் போட்டுக்கோ, நல்லா இருக்கும். ஆக மொத்தத்துல உங்க எல்லாரையும் வெள்ளை ஆட்டி படைக்குது. நீங்க எல்லாரும் வெள்ளைக்கு போங்க, என் வேலையை நான் பாத்துக்கிறேன். இப்படி வா. என்ன இதெல்லாம் யாரு சாப்பிடுவா? எல்லாமே உனக்கு தான்டா. சரிடா. என்னடா ஏப்பம்லாம் ரொம்ப பலமா இருக்கு. சாப்பாடு அந்த மாதிரி. முதல்ல வாங்க போல். ஊருக்கு போறேன் ஊருக்கு போறேன்னு ஊர்ல இருக்க ஒரு ஆத்தி எழுப்பிட்டு வந்துட்டேன். தூங்காம இருந்தவங்களை எல்லாம் தூங்க வச்சுட்டு வந்திருக்கேன். ஆமா இவங்க சின்ன தம்பி பிரபு அப்படியே பாட்டு பாட்டு தூங்க வச்சுட்டு வந்துட்டாங்க. விவரமான ஆளா இருக்க. இல்லன்னா உன்னை சமாளிக்க முடியுமா? பேத்து பிடிவேன். கிளம்பலாம்டா. எங்க? வெள்ளைக்கு தான். எங்கன்னு கேக்குற? வெள்ளைக்கு கருப்புக்கெல்லாம் நான் வரல. ஏன்? நீ ஊருக்கு உள்ள வர என்னை ஊர் விட்டு வெளியில அனுப்பிட்டாங்க. என்னாச்சா? அப்படி என்ன பண்ண நீ? அடையாண்டா கேக்குற. பக்கத்தூர் போனப்ப டீ சாப்பிடலான்னு கடைக்குள்ள போனேன். உள்ள போனதும் டீக்கு பதில சாராடு கொடுத்துட்டாங்க. நல்லா தேவை உனக்கு. நல்லா தேவைதான். இதுல தான் சந்தோஷப்படு. சரி என்னதான் ஆச்சு அப்புறம்? நீ என்ன ஆகணும் அப்புறம் என்ன? ஊரை விட்டு 30 நாள் நம்மள ஒதுக்கி வச்சு விட்டாங்க. சூப்பரா. இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சு அசிங்க. சரியா? இதெல்லாம் நமக்குள்ளதான் இருக்கணும். வாங்க. உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது. உனக்கு அப்புறம் தர்றேன். சரியா? யாருக்கும் தெரியக்கூடாது. சரி சரி நீங்க கிளம்புங்க, நான் தூங்க போறேன். அம்மா மாப்பிள்ள வெள்ளை கிராமமே இன்னைக்கு தாண்டா வயசுக்கு வந்திருக்கு. புரியுது. இது வரைக்கும் வெறும் வெள்ளக்காரங்க மட்டும்தான் வந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்குதான் ஒரு அழகான வெள்ளக்கார பொண்ணு சேர்ந்து வந்திருக்கு. அதை வச்சு தானே சொல்ற? எப்படி மாப்பிள்ள பெட்ரோல் மாதிரி கப்புன்னு புடிச்சுக்கிற? இல்லைன்னா பக்கத்து ஊருக்கு மோனோ ரயில் விடுறத பத்தி யோசிக்க போற நீ? டெய்லாக்கவே எனக்கு ரிப்பீட் அடிக்காத. மாப்பிள்ள ஒரு கண்டிஷன். என்ன? இவங்கிட்ட நான் தான் பேசுவேன், நீ பேசக்கூடாது. திடீர்னு கொட்டாவி வந்து என்ன பண்ற? வாங்க வாங்க வாங்க. 100 குட் மார்னிங். 100 குட் மார்னிங். அது ஒண்ணு இல்ல, 1 குட் மார்னிங் உங்களுக்கு, மிச்சம் 99 குட் மார்னிங் இந்த அழகான வெள்ளை கிளிகளுக்கு. நம்மளுக்கு தமிழ் தெரியும்னு காட்டிக்க வேணாம். மாப்பிள்ள அவங்களுக்கு தமிழ் தெரியும் போல இருக்குடா. அட நீ வேற. தமிழ்நாட்டுல பிறந்தவங்களே தமிழ தூக்கு போறப்ப வெளிநாட்டுல இருந்து வர வெள்ளைக்காரங்களுக்கு எங்க தெரிய போகுது? இப்ப பாரு எப்படி கேப்ல கடா வெட்ட போறீன்னு. நானு உங்களை காதலிக்கிறேன், அப்புறம் உங்களையும் காதலிக்கிறேன். எப்படி? ஓகே. I don't know Tamil. What are you telling? He asking, you all coming from which country? From Russia. ரஷ்யா? ஸ்வீட் நேம். இது அவங்க பேர்லடா, அவங்க நாட்டோட பேரு. நாட்டோட பேரா? எல்லாரும் என் பேரை சொல்லிக்கிறேன். சொல்லு சொல்லு. நேம் சூரப்புலி, ஒயிட் வில்லேஜோட விஐபி. என்னடா அதெல்லாம்? கரண்ட் சாக்கு மாப்பிள்ள. எந்த பொண்ணு கை பிடிச்சாலும் இதான்டா சொல்ற நீ? அந்த சாக்கு வேற, இந்த சாக்கு வேற. All of you asking to stay with him. என்னடா சொன்ன? இவங்க எல்லாத்தையும் 2 நாள் உங்களோட தங்க சொல்லிருக்கேன்டா. அப்படியா? ஆமாடா. ஆமாமா, நீங்க எல்லாரும் வீட்டுக்கு வரணும். சரியா? பூச்சி, பாம்பு, பல்லி, பூனை சும்மா எல்லாத்தையும் வர்றத கொடுத்துறேன். சரியா? He will do all non-veg item very பக்கா. Yeah, fat it go, but only one condition. என்னவா? Your name is Sura Puli, right? ஆமா. So we need 2 kg Sura and 3 kg Puli. என்ன சொல்றாப்ல? நீ 2 கிலோ சுறாவும் 3 கிலோ புளியும் திங்கணுமா? அப்பதான் வருவாங்களாம். பிரேமுக்கு எந்த ஊர்ல போஸ்டிங் போட்டிருக்காங்க? திண்டுக்கல்ல போட்டிருக்காங்கப்பா. அப்படியா? அப்பா நம்ம தீபாவுக்கு பிரேம் தான் ஏத்த மாப்பிளையும் தோணுதுப்பா. மோகன் சொல்றதும் 100க்கு 100 உண்மைதானுங்க ஐயா. பிரேம கலெக்டரா பார்த்ததும் இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது நீங்களா சொல்றீங்க, ஆனா பிரேம் மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையே.
அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா என்னப்பா, நம்ம தீபாவை கட்டிக்கிட்டு கொடுத்து வச்சிருக்கணும்பா. எல்லாருக்கும் சரினா எனக்கும் சரிதான். இருந்தாலும் ரஹீம் கிட்ட ஒரு வார்த்தை கேட்போமே. என்ன பண்ணலாம், எதுக்கு எடுத்தாலும் ரஹீம் ரஹீம் தானா? அதான் ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கும் பிடிச்சு போச்சு. இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? சரி, ஒருவேளை பிரேம பிடிக்கலன்னு சொல்லிட்டா அப்ப என்ன பண்ணுவீங்க? யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஐயா கும்பிடுங்க. வாங்க ஐயா, இவங்க எல்லாருமே உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. ஐயா வெல்கம். வணக்கம். எப்படி தமிழை இவ்வளவு அழகா பேசுறீங்க? தமிழ் கலாச்சார மையத்துல தமிழ் கத்துக்கிட்டோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாரிங்க, உங்களுக்கு தமிழ் தெரியாத நினைச்சே நாங்க தப்பா பேசிட்டோம். எனக்கு சாரி, நாங்க தமிழ ரொம்ப என்ஜாய் பண்றோம். அப்படியா? அப்ப நான் சொன்னது ஓகேவா? ஓகே ஓகே. ஐயா என்னடா சொன்ன? ஐயா இதெல்லாம் தின்னு கொண்டுக்கிறாங்க ப்ளீஸ். டேய் போய் மாடியை ரெடி பண்ணு, அவங்க தங்கறதுக்கு. சரிங்கய்யா வாங்க. டேய் மன்னிக்கணும், எங்களுக்கும் தங்க ஆசைதான், ஆனா இப்ப நேரம் இல்ல. ஆமா, அப்படி என்ன அவசரம் உங்களுக்கு? எங்க நாட்டிலும் இந்த மாதிரி வெள்ளை கிராமம் உருவாக்க போறோம். அதுக்காக இன்விடேஷன் அண்ட் ஃப்ளைட் டிக்கெட். கையை கொடுங்க. ஒரு நாள் இல்ல, வெளிநாட்டுல வந்து உங்க வீட்டுல 5 நாள் சும்மா வடை பாயசத்தோட புல் கடுக்கட்டிட்டு வந்துரு. கொடுத்திருக்கிறது 2 டிக்கெட் தாண்டா. நீங்க 2 பேர் தான் வரீங்க. ஆமா, நான் கண்டிப்பா காசு கொடுத்து படியில தொட்டிட்டு வந்தேன். எங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி, சொன்ன தேதியில கரெக்டா வந்து சேர்ந்துறோம். தேங்க்யூ. பத்திரிக்கை நம்ம வெள்ளை மாதிரியே ரொம்ப அழகா இருக்கு. அந்த அளவுக்கு நாங்க வெள்ளை கிராமத்தை மதிக்கிறோம். அப்ப நாங்க கிளம்புறோம். சந்தோஷம். இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, எங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு தான் போடும். வாங்க. வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து சாகணும்னு இருந்தது இல்லங்க, சாப்பிட்டு போ சொல்றேன். வாயை மூடிட்டு வா. வாங்க பாப்பா, வா வெள்ளக்கடப்புல வா. மாப்பிள்ள என்னடா பீட்டர் போன் பண்ணா, ஏதோ வண்டியை போலீஸ்காரங்க தூக்கிட்டு போயிட்டாங்களா? அப்படி என்ன பண்ணாவன்? ஏதோ வக்கீல் மேல ஏத்திட்டான் போல. என்னடா சொல்ற? ஆமா, அதனால வந்து உன்னை பார்க்க சொன்னேன். பேசிக்கிட்டு விட்டமே. சரி போய் பாத்துறேன். எப்பா கடவுளே, இன்னைக்காவது உன்னை நான் ஜெயிக்கணும்ப்பா. கடவுளை கும்பிட்டா மட்டும் ஜெயிச்சிருவேக்கம். டேய் இந்த பாசல ஏன்டா குறா? உங்க வீட்டு எல்லாம் கொடுக்க முடியாது, ரஹீமானோட தான் கொடுக்க சொல்லிருக்காங்க. கேட்டியா? அப்படின்னு யார் உங்ககிட்ட சொன்னது? யாருன்னு சொன்னா கொண்டு போட்டுருவாங்க. இப்ப சொல்லண்ட ஒண்ணு நாங்க கொண்டு போட்டுருவோம். முதல்ல பாசல குறா. ஆளும் மண்டையும் பறிச்சு பக்கி. என்னடா 2 பக்கமும் ஒரே அட்ரஸ் இருக்குது? பயப்புள்ள ஓவர் அஃபெக்ஷன் அப்படி எழுதிருக்கா மச்சான். அப்ப எல்லாம் ஓ செட்டப் தானா? எத்தனை நாளைக்கு தான் வெத்தவே இருக்கிறது? கொஞ்சமாவது பில்டப் வேணும்ல மச்சான். எப்பாட பாவியல, அப்படி உள்ள என்னால வச்சு அனுப்பி இருக்க? டேய் அந்த அளவுக்கு நான் ஒண்ணும் கேவலமானம் இல்ல. பணம் மட்டும் தான் என்னது மச்சான். வாங்கி அனுப்புனதெல்லாம் வேற ஒருத்தன். பார்சல்ல வர்றது என்னன்னு தெரிஞ்சா ஒரு த்ரில்லிங் இருக்காதுல்ல மாப்ள? இந்த உலகத்துல இப்படி ஒரு கேவலமான வேலைய ஒன்ன தவிர வேற எவனும் செய்ய மாட்டாங்கடா. அது எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துக்கிறோம். நல்லா பாரு. என்னடா? ஐயோ நான் இல்ல, எவனை வெடிகுண்டு வச்சிருக்கா? ஏதோ புல்லட் சத்தம் மாதிரி தான் கேக்குது. நீ யாரையாவது வர சொன்னியாப்பா? நான் யாரையும் வர சொல்லிங்களே ஐயா. பக்கத்து ஒரு ஜமீன் நினைக்கிறேன். வருது வருது, விலகு விலகு, வெங்கை வருது வருது, டம் கா கம் 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 கா, டிம் கா டிம் கம் கம் கா, வருது வருது, விலகு விலகு. ஒருத்தன் பாத்துடா. டேய் எதுக்குடா இந்த பில்டப்? 30 நாளுக்கு அப்புறம் முத சிங்க ஊருக்குள்ள அப்படி என்ட்ரி ஆகுது. ஒரு பில்டப் இல்லாமையா இருக்கும்? நமக்குன்னு இந்த ஊருக்குள்ள ஒரு மரியாதை இருக்கா இல்லையா? மரியாதையா? அதுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியுமே. சரி என்ன அது? மரியாதைனா எப்படி சொல்லுவாங்க? மரியாதைனா இப்படித்தான் மரியாதை. உருப்படவே மாட்டாப்பா. இப்படி திடுப்புன்னு வார்த்தை விட்டா எப்படி? மரியாதைக்குரிய எனது ஐயா அவர்களே, உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப கடுமையாக இருக்கின்றது. சற்று யோசிக்கவும். நான் கொண்டு வந்திருக்கும் செய்தியை கேட்டீங்கன்னா நீங்க மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த பேரும் என்னை கட்டி பிடித்து தூக்கி முத்தம் கொடுக்க வேண்டியது வரும். வருவா இல்லையா? ஓ செய்தி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். கொசுக்குன்னு சொன்னா எப்படி? உங்களுக்காக சொல்ல வேண்டாம், என் நண்பன் ரஹீம், அவனுக்காக சொல்ல வேண்டாமா? ரஹீம் அப்படியா? என்னடா மாப்ள? அரசாங்க வேலை கிடைச்சிருக்கப்பா. அத நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல நீ ஜாக்கிரதையா இருந்துக்க. அத நாங்க பாத்துக்கிறோம், நீ முதல்ல ஜாக்கிரதையா இருந்துக்க.
ஏய் குள்ள கத்திரிக்கா ஊருக்குள்ள எப்படியாவது என்கிட்ட மாட்டாம போயிட போற. எனக்கெல்லாம் 1 மாசம் ஏய், உங்களுக்கெல்லாம் 1 வருஷம். அங்கே ஏதாவது தப்புனீங்க 9 வருஷம். அப்ப தெரியும் இந்த சூறாப்புலி யாருன்னு. யாரு அடச்சை, நம்மளால முடியாதுடா சாமி. இந்த மம்பட்டி எவன்டா கண்டுபிடிச்சேன்? ஏண்டா அவன் மட்டும் என் கையில கிடைச்சேன், ஒரே வெட்டி மண்டைய துண்டாக்கி விடுவேன். அவங்க மேல அப்படியாடா உனக்கு கொலவெறி? என்னடா இதை கண்டுபிடிக்காம இருந்திருந்தா நேரமா வெள்ளக்கார மிஷினை கண்டுபிடிச்சு நம்மள கஷ்டம்லாம் ஆக்கியிருப்பேன். ஆக மொத்தத்துல எந்த வேலையும் மனுஷன் செய்யக்கூடாது, மிஷினு தான் செய்யணும்னு சொல்ல வர. ஆமா ஆமா, அதுல ஏன்டா டவுட்டு? நம்மளாம் வெள்ளக்கார மாதிரி மூளையை மட்டும்தான் பயன்படுத்தணும், உடம்பெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. வெட்ரா வெட்ரா, இப்ப தெரியுதா மிஷினோட அருமை? உங்ககிட்ட பேச்சு தான்டா, நல்லா கொட்டிக்க. உழைக்கிறோம்டா. எங்க பச்சை மிளகாய் காணும்? நாங்களா வயக்காட்டுல கரை கட்டிக்கிட்டு இருக்கா? பொழப்பா அவ்வளவுதான். தீபா ஒரு சந்தோஷமான செய்தியோட வந்திருக்கு. ஆமா, எப்படி கண்டுபிடிச்ச? பக்கத்துல வரும்போதே மனசுக்குள்ள தெரியும்ல. சந்தோஷமான செய்தி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப வேற என்ன? என்ன பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னாலே மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துருது. உங்களெல்லாம் வேற விட்டுட்டு போகணுமே. ஏய், தேவையில்லாம என்னைய ஒப்புக்கிச்சமான சேர்க்கிற. உன்னை விட்டு போக மனசுல இருந்து ஸ்ட்ரைட் அவங்கிட்டே சொல்லிடு. புரிய வேண்டிய உங்களுக்கு புரிஞ்சா போதும். அப்படியா? நான் ஒரு சூப்பர் ஐடியா சொல்லட்டுமா? நீ உனக்கு எங்க கல்யாணம் நடக்குதா அதுல இருந்து ஒரு 2 ஏக்கர் பக்கத்துல சூப்பர் இடத்த வாங்கி போட்டு விவசாயம் பண்ணறப்ப உன்னை பாத்துட்டு வந்துடட்டும். இந்த ஐடியா நல்லா இல்ல, வேற ஏதாவது இருந்தா சொல்லு. இன்னொரு சூப்பர் ஐடியா சொல்லட்டுமா? உனக்கு பிடிக்கிற மாதிரி ஏடா சொல்லட்டுமா? ஏண்டா உன் வேலையை மட்டும் பாரு சரியா? நீ சீக்கிரமா போ, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருப்பாங்க. அந்த ஐடியா சொன்னாதான் நான் போவேன். நான் அப்புறமா சொல்றேன் போ. நீ அப்புறமா சொல்ல மாட்டியே. இவன் மேல சத்தியமா சொல்றேன், போதுமா? டேய், தேவையில்லாம ஏன்டா உங்க பிரச்சனை ஏமண்டல எடுத்து சத்தியம் பண்றீங்க? தேவையில்லாததான் உனக்கு இழுக்க முடியும். நினைச்ச மாதிரி சாதிச்சாச்சு பாத்தியா? இப்பதான் மாப்பிள்ள மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்குல்ல? ஆமாடா. கைய கூட நான் கிளம்புறேன். எங்க கிளம்புற? பசிக்குது, பிரியாணியை சாப்பிட விடு. போதுமா? ஏண்டா காந்தி சிலை வச்சதுக்கு அப்புறம் திருந்த மாட்டியா? வாங்க. என்னப்பா அப்படி இப்படி கஷ்டப்பட்டு காந்திக்கு கோவில் கட்டிட்ட, சுத்தி இருக்கிற கிராமத்து மக்கள் மனசுலயும் இடம் பிடிச்சிட்ட. இப்படியே உசுப்பேத்து விட்டு மொத்தத்தையும் முடிச்சுட்டீங்க. இதுக்கு அப்புறமா உசுப்பேத்து விட்டீங்கன்னா அவன் பிச்சைதான் எடுக்கணும். டேய், நல்ல நாள் அதுவுமா என்னடா பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? அந்த மாதிரி நடக்க விட்டுருவோமா? ஓ, அப்ப பிச்சை எடுக்க விடலன்னா பட்டினியா கிடந்தா சாகணும். டேய், உன் நிலைமை அதான்டா. உன்ன மாதிரியே தருதலையா இருக்கு சொல்றியா? பொறுத்திருந்து பார்க்கத்தானே போறோம், இதுக்கெல்லாம் என்ன பலன் கிடைக்க போகுதுன்னு. விழா கமிட்டியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மோகன் சொல்லு ரஹீம். இப்ப எதுக்கு மோகனை கூப்பிட்டு இருக்க? முதல் மரியாதை கொடுக்கணுங்க. எதுக்கு? கோயில் கட்டுறதுக்கு முதல்ல 25,000 கொடுத்த மோகனுக்கு தானே முதல் மரியாதை கொடுக்கணும். அது எப்படிப்பா? இந்த கோவில் கட்டுறதுக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க, உனக்குள்ள முதல் மரியாதை பண்ணணும். ஓ சாரி, வேணா ஒண்ணு பண்ணலாங்கயா. சொல்லு. நம்ம ஊர்ல அந்த காலத்திலே காந்தி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின மேரி பாட்டி இருக்காங்கல்ல, ஆமா, அவங்களுக்கு கொடுத்துடலாங்கயா. அட, யாருக்கும் வராத யோசனை, நல்ல விஷயமாச்சா? அப்படியே செஞ்சுட்டா போச்சு. சரிங்க. இங்க பாரு, நீ சம்பளம் வாங்கி கடன் அடைக்கிறதுக்குள்ள கடையை வட்டி மேல வட்டி போட்டு குட்டி பேரம் பேத்தி எடுத்துட்டு போயிரும். இதான் சாக்குன்னு ஓவரா ஓட்டுற, போது நிப்பாட்டு. டேய், நீ நிப்பாட்டுறா. எல்லாம் நீ கொடுக்குற செல்லம் தாண்டா. இங்க பாரு, உனக்கு கொடுக்க காசை என்கிட்ட கொடுத்துனாண்டா, நீ யாரும் 500 1000 ஆக்கி 1000 10,000 ஆக்கி பல கோடி ஆக்கி பெரிய பிசினஸ் மேன் ஆயிருப்பேன். ஆமாண்டா, அந்த 4 லட்சம் ரூபாய்க்கு நல்லா தின்னு பெருத்து பெரிய ஆள் ஆயிருப்ப. பெரிய ஆள் ஆகிற மூஞ்சிய பாரு. டேய், சின்ன பிள்ளைங்க வெல்லாம வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றானா? சின்ன பிள்ளை வெல்லாம நேர கடைக்கு போய் கடையில காசாயி வீட்டுக்கு வரும், அதைத்தான் அப்படி சொல்றாங்க. டேய், கேக்குறவன் கேனப்பையில இருந்தா எரும மாடு கூட ஏரோப்ளேன் ஓட்டுமா? எரும மாடே ஏரோப்ளேன் ஓட்டுன்னு ஏன் சொல்றாங்கன்னா, எரும மாடே ஏரோப்ளேன் ஓட்டும் போது மனுஷன் நம்மளால முடியாது எதுவுமே இல்ல அப்படி தன்னம்பிக்கை வர கால சொல்றது. அதாவது ஐயோ சாமி, தெரியாதனமா வீட்டுக்குள்ள வந்துட்டு பேசாம இன்னும் ஒரு 30 நாள் இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருங்க ப்ளீஸ். டேய், இவ்வளவு பேசுறிய, அந்த 2 லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. வேணாண்ணா, சும்மா புரியாம பேசிக்கிட்டு வாங்கி நானும் ஒத்த காலம் நிக்கிறேன். இவன் தான் வேணான்னு காலே இல்லாம நிக்கிறேன். ஏப்பா ரஹீம், இந்த கிறுக்கு பயலோட எப்படிப்பா காலத்தை ஓட்டிட்டு இருக்க? வேற என்னங்கயா பண்றது? ஏய்,
அர்த்தராத்துல என்னத்தரா போட்டு விட்டிட்டு இருக்க? தூக்கமே வரமாட்டேங்குது மாப்பிள. மனசுக்குள்ள பூத கண்ணாடி போட்டுக்கிட்டு ஊறவே ஊருன்னு பார்த்தா எங்க இருந்து தூக்கம் வரும்? ஆமா, இன்னைக்கு வெள்ளையில என்னத்த கண்டுபிடிச்ச? இன்னைக்கு பொது வண்டியில் வச்சோம்ல மாப்பிள, யாராவது பணம் போட்டாங்களா இல்லையான்ற குழப்பம் இருந்துகிட்டே இருக்குடா. கடவுளே, டேய் உனக்கு பைத்தியமாடா பிடிச்சிருக்கு? ஏண்டா போடுற அளவுக்கு யாருக்கிட்டயுமே பணம் இல்லைன்னா எடுக்க வரவங்க ஏமாத்திர மாட்டாங்களா? அதுக்கு என்ன பண்ணணுன்ற? பணம் வரத்துக்கு ஏதாவது ஐடியா சொல்லணும்னா நோட்ட சொல்லிட்டு இருக்க. டேய், அவன் பொண்ணு மேல அடிமையா இருப்பான், இல்ல போதை மேல அடிமையா இருப்பான், இல்ல பணத்துக்கு அடிமையா இருப்பான். உங்க ஒக்க மக்க நீ மட்டும் ஏன்னா அந்த ஊரை கட்டிக்கிட்டு இப்படி அடிமையா இருக்கிற? ஏ லூசே, நம்ம கிட்ட தான் ஒரு பைக் இருக்குல்ல மச்சான், அதை வித்துடலாம். பைக்? டேய் ஏண்டா, காலேஜ் முடியும் போது கடைசியா யாவோ மார்க்கெட்டுமே உனக்கு அன்பா கொடுத்த பரிசுடா அது. அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம் மச்சான், இந்த செயின் இருக்குல்ல இதை வித்துடலாம். அடா பாவி, அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியா மெயின் மேட்டரே கை வைக்க பாக்குறியடா. டேய், இந்த கை செயினை பார்க்கும் போதெல்லாம் தீபா எவ்வளவு சந்தோஷப்படும் தெரியுமாடா? இந்த சந்தோஷத்தை குளிர் மொத்தமா புதைக்க பாக்குறியாடா நீங்க? எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு மாப்ள, என்ன பண்றது? இந்த ஊரை நினைக்கும் போது அதை விட கஷ்டமா இருக்குல்ல. டேய் என்னத்த ஒண்ணு பண்ணலாம், வண்டியை வித்துடலாம், இந்த செயின் அடமானம் வச்சிடலாம். யார அந்த ராட்டில் வர்றது? வா நண்பா, இந்தாடா நீ கேட்ட 50,000 ரூபாய். ரொம்ப தேங்க்ஸ்ரா மாப்ள, இத கழட்டு மாப்ள. டேய் கலட்டி ஆகணுமா? பணம் 50,000 கொடுத்துருக்காண்டா, கொடுக்கலன்னா உதப்பான். ஏண்டா என்ன எதுக்குடா இந்த ராத்திரி நேரத்துல இங்க வர வச்சீங்க? அத சொல்லவே முடியாது. இந்தாடா. ஏண்டா? என்ன பிரச்சனை சொன்னா தானே? என்ன பிரச்சனை சொன்னேன்னு வச்சுக்கவே, நீ வாயால சிரிக்க மாட்டேன், கையால் தான் சிரிப்ப. ஏண்டா சொல்ல மாட்டீங்க? நீங்க கூப்பிட்டதும் வந்தம் பாரு, என்ன சொல்லணும்? டென்ஷன் ஆகாதடா, இவங்கிட்ட பேசிட்டு இருந்தீன்னு வச்சுக்கோ, விடியறது கூட தெரியாது. சீக்கிரம் போய் தூங்குற வேலை பாரு. மேயற மாட்ட நக்கர மாடு எடுத்த கதையா இருக்குடா. தூங்குற நெருப்பி உட்கார வச்சுட்டு பேசுற பேச்சாடாது. ஏண்டா என்னன்னு நீயாவது சொல்லி தொலையாண்டா? நீயே சொல்லு போ. என்ன நீயே சொல்லு? சொன்ன நீ அடிச்சு கொண்டு விடுவ. பசா வீட்டுக்கு போ, நான் போன்ல பேசுறேன். ஏண்டா 10 கிலோமீட்டர் நடுறதுல எப்படியோ என்ன அலை வச்சிட்டீங்கடா. நல்லா இருங்கடா, ரொம்ப சந்தோஷம்டா, நான் வரேன். வரவே வேணாம், வடை சுட தெரியாதவா வடை செட்டு கோலா இருக்குன்னு சொன்னாலாம். பின்னதுக்கு 1.5 லட்சத்தை கொடுத்து அனுப்புனேன். நான் சொன்னதும் கொஞ்சம் கரெக்டா இருக்கணும்ல. இது வேறயா? இது வேற இல்ல, அதேதான். இதெல்லாம் கொண்டு போய் உள்ள வை. ஏன் இவ்வளவு சொல்றிய? நீ எடுத்து கொண்டு போய் உள்ள வைக்கிறது? உனக்காக சுட சுட பிரியாணி. என்னது என்னது? பிரியாணி ஏண்டா? உனக்காக சுட சுட பிரியாணி கொண்டு வந்திருக்க, பாத்துக்கோ. பிரியாணியால அடிக்கிறப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, ஊருக்காங்க தெரிஞ்சு திங்க விட மாட்டாங்க விலைக்க. ஐயோ, சிக்கனா மட்டனா எதுவா நமக்கு என்ன?